அப்பா பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே, மார்க் 10ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசும் ஆண்டவரே, நீர் நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை இன்றைக்கு அனைவரும் ஒன்று கூட்டியிருக்கிறீர். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதம் 2ஆம் தேதி திருச்சபையாய் ஒன்று கூடி மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த வேளையிலும் கூட தகப்பனே, நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். உன் வார்த்தையை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். உன் வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அந்த வேளையிலும் கூட இந்த 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசி இந்த வருடத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கொடும். ஒரு மாணவனை போல கற்றுக்கொள்ள எங்கள் ரபாயாகிய இயேசுவின் பாதத்தில் அமர்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் அமர்கிறோம். எங்களோடு பேசும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. திருச்சபையே, இன்றைக்கு மார்க் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். கிருபை கிருபை புதிய ஆண்டிலே நம் அனைவருக்கும் நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த மார்க்கு சுவிசேஷம் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சுவிசேஷம். 16 சாப்டர் தான் இதில் இருக்குது. இந்த 16 சாப்டரில் ஜீசஸ் ரொம்ப ஸ்பீடாக ஆக்ட் பண்ணுவார். மார்க் நமக்கு சொல்லித்தர ஜீசஸ் ரொம்ப ஸ்பீடாக ஆக்ட் பண்ணுவார். இவர் தேவகுமாரன் போல ஜீசஸை நமக்கு வெளிப்படுத்தியிருப்பார். நிறைய ஜீசஸோட ஆக்ஷனில் சுகம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு குருடனை பற்றி சொல்லுவார். ஜீசஸ் ஒரு மிரக்கல் ஒர்க்கர், அற்புதம் செய்கிறவராய் இருப்பார். ஒவ்வொரு முறையும் பாடுகள் மத்தியிலும் இயேசு ஊழியம் செய்ததை நம்மால் காண முடியும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ்க்கு டெஸ்ட்டு, பைபிளை வச்சு கேள்வி கேட்க போகிறாங்க. டைவர்ஸ் பண்ணலாமா, நியாயமா, பைபிள் ஒத்துக்குமா என்றெல்லாம் கேள்விகள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஜீசஸ் எருசலேமுக்கு போய் அவர் படப்போட பாடுகளை பற்றியும் சொல்வார். ஃப்யூச்சர் ஃபேட் ஆஃப் ஜெருசலேம் பற்றி பேசுவார். எருசலேமில் சென்று அவர் மரிக்க போகிறார், அதை பற்றியும் பேசுவார். பர்த்திமேயு குருடனை பார்த்துட்டு எருசலேமுக்குள்ளே போகிற இயேசு பிறகு பாடு மரணத்துக்குள்ளே அவர் என்றார். இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக இந்த மார்க்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். மார்க்கு ரொம்ப நம்ம டீட்டெயில்டாக படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகத்தில் ஒன்றாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிறிஸ்துவோட டைரக்ட் டிசைபிள் இவர் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட டைரக்ட் டிசைபிளான பேதுருவோட டிசைபிள். மார்க் யாரோட சீஷனுங்க? பேதுருவோட சீஷன். இவர் பேர் ஜான் மார்க். இவருக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடச்சிச்சு. பவுல் அப்போஸ்தலன் கூடவும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரே பீரியடில் 2 பேருக்கும் சீஷர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. பேதுரு என்பவர் யூதர்களுக்காக, இஸ்ரவேலர்களுக்காக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போப் என்றால், பவுல் என்பவர் நம்மை போன்ற புறஜாதிகளுக்காக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போப். ஸோ 2 பேருமே அனாயிண்டட் சர்வன்ஸ் ஆஃப் காட் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இந்த மார்க்குக்கு இருந்தபடினால் ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அவர் நமக்கு சொல்ல போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இன்னைய சாப்டரில் நம்ம இந்த 10ஆம் அதிகாரத்தில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் படிக்க போகிறோம் என்று பார்த்தோமானால், இன்னைக்கு நம்ம ஏறக்குறைய ஒரு 6 விஷயங்களை படிக்க போகிறோம். முதல் பார்த்தோம்னா, டைவர்ஸ் பற்றி ஜீசஸ் சொல்லி தரப்போகிறேன். உலக சட்டம் இல்லை பிரதர் சிஸ்டர், இது கர்த்தருடைய சட்டம். ஆமென். ஒரு நாள் இதுதான் நிற்கும். நம்ம இல்லாமல் போயிடுவோம், உலகமே இல்லாமல் போயிடும். ஆனால் வேதம் திறக்கப்படும். யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்றார். அப்போ பூமியே இல்லை, வானமும் இல்லை, பூமியும் இல்லை. ஆனால் பரலோகத்தில் என்ன திறக்குது? என்ன புஸ்தகம் திறக்கப்படுது? இதான் அப்படியே புஸ்தகம். டைவர்ஸ் பற்றி ஜீசஸ் பேச போகிறார், 1லேருந்து 12 வரைக்கும். இரண்டாவதாக, சிறு பிள்ளையினுடைய மனநிலையை பற்றி பேச போகிறார். மனநிலையை பற்றி, நீங்களும் நானும் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, இப்படி தான் இருக்கணும்னு. அது என்னங்க பெஞ்ச் மார்க்? சில்ட்ரன், சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் பணத்தை பற்றி, ஐஸ்வர்யத்தை பற்றி, ஐஸ்வர்யத்தினால் வருகிற பிரச்சனைகளை பற்றி, உண்மையில பணம் பிரச்சனையா என்பதை பற்றி ஆண்டவர் பேச போகிறார். 3rd பார்ட்டு. 32லேருந்து 34 வரைக்கும் எருசலேமுடைய வருங்காலத்தை பற்றி பேச போகிறார். 35லேருந்து 45 வரைக்கும் யார் பெரியவன், வாட் இஸ் ட்ரூ கிரேட்னஸ், நீங்கள் பெரியாள் ஆகணும்னா அப்படின்னா என்ன என்பதை பற்றி பேச போகிறார். 46லேருந்து 52 சுகப்படுத்தி பர்த்திமேயுவை சொஸ்தமாக்க போகிறார். ஹல்லேலூயா. முதல் பகுதிக்கு போக போகிறோம். டைவர்ஸ் 1லிருந்து 12 வரைக்கும் அதை பற்றி பேச போகிறார். ஜீசஸ்க்கு பரீட்சையாக ஒரு கேள்வி இங்கே கேட்கப்படுகிறது திருச்சபையே. நம்பர் 1 கொஸ்டின் ஜீசஸ் கிட்ட கேட்குறாங்க,
இயேசு கிறிஸ்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாக யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். இப்போ ஜீசஸ் வந்து கலிலேயா வந்து யூதேயாவுக்கு வருகிறார். வரும்போது வழக்கத்தின்படியே போதித்து கொண்டிருந்தார். ஜீசஸ் மெசேஜ் கொடுத்து முடிச்சதுமே ஜனங்களுக்கு ப்ரே பண்ணுவார். ப்ரே பண்ண பிறகு சுகமடைவார்கள். சுகமடைந்த பிறகு Q&A செஷன் கொடுப்பார். கேள்வி கேட்குறவங்க யாருன்னா இருந்தால் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறதுக்குனே வந்திருப்பாங்க பரிசேயர் சதிசேயர். அவர்கள் ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. பாருங்கள், சோதிக்கிறார். இது வந்து சாதாரண கேள்வியில இயேசுக்கு தெரிகிறதா என்கிற கேள்வி. புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். மனைவியை தள்ளி விடுவது, ஆமா, அன்னைய உலகத்துல ஆண்கள் பெண்களை தள்ளி விடலாம். இன்னைய உலகத்துல பெண்கள் கூட ஆண்கள் என்ன பண்ணலாம், தள்ளி விடலாம். யாருனாலும் யாருக்குனாலும் டைவர்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. இப்போ அவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் தரப்போகிறார். மெயினாக புரிஞ்சுக்கணும், மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். தெளிவாக புரிஞ்சுங்க. பைபிள் நம்முடைய பழைய ஏற்பாடுகள் அது 39 புஸ்தகம் இருக்குது. அந்த 39 புஸ்தகம் நம்மள மாதிரி பழைய ஏற்பாடுன்னு யூதர்கள் சொல்ல மாட்டாங்க. அவங்க டனாக் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அவங்க புஸ்தகம் பேர் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. டா நா கா. டனா, டா என்றால் டோரா, நா என்றால் நபீம், க நா கெத்துபீம். டோரானா பஞ்சாங்கமம், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகம். மறக்கக்கூடாது. பழைய ஏற்பாடு பைபிளுக்கு என்ன பேருங்க, டனாக். டனான்றது 3 எழுத்து, டா ந கா. அந்த டான்றது டோரா. டால என்ன வார்த்தை வருது, டோரா. டோரானா பஞ்சாகமம். பஞ்சாகமம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், பஞ்சாகமம். நா என்றால் நபீம். ஆமேன். ஆமாம், நபீம்னா தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்புறம் கெத்துபீம். கெத்துபீம்னா பாடல்கள். அதில் தான் சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு எல்லாம் வரும். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் டோரானா சட்ட புஸ்தகம், அதான் நியாய புஸ்தகம், லா, அதான் லா புக் தரப்பாங்க. மோசஸ் வந்து நியாயம் கொடுத்துருக்காரு. யாத்திரையாகமம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். யாத்திரையாகமும் லேவியராகமும் என்னாகும் எல்லாத்துலையும் கொடுத்துருப்பார். டியூட்ரானமி உபாகமில் ரிப்பீட் பண்ணியிருப்பார். மோசே சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டார். கேட்கறது யாருங்க, பரிசேயர். பரிசேயர்ன்றது ஒரு ஸ்பெஷல் செக்ட் ஆஃப் பீப்புள். தன்னை ஆண்டருக்கு என்று அர்ப்பணித்து எல்லாத்துலேயும் தசம்பாவம் கொடுக்குறவங்க, கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்கு போகிறவங்க, ஒழுங்கமான மக்கள். அவங்களுடைய கேள்வி, அவங்க வந்து ஜீசஸை செக் பண்ணுறாங்க. அதற்கு ஜீசஸ் அவங்கள திரும்பி கேள்வி கேட்டார். மோசஸ் என்னங்க சொல்லியிருக்காரு, மோசே என்ன சொல்லியிருக்காராம் பாருங்க, சொல்லிடலாம். யூ கேன் டைவர்ஸ். மோசே என்ன பண்ணியிருக்காரா, டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த மார்க் மட்டும் இதை ரெக்கார்ட் பண்ணல, இதை மத்தேயு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம். சரி, மோசே எங்கெங்க சொல்லியிருக்காரு டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சட்ட புத்தகம் 5வது சட்ட புத்தகம். ஃபர்ஸ்ட் என்னதுங்க, ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். டோரால உள்ள பஞ்சாங்கமத்தில் எத்தனாவது ஆகமத்தில் சொல்லுகிறார், 5th one. அதில் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்க. யாராவது எடுத்துக்க படிங்க. உபாகமம் 24:1. ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிடும். எடுத்துட்டாங்க பாயிண்ட். இப்போ இந்த வசனத்தில் உங்களுக்கு எது புரியலன்னு மட்டும் சொல்லுங்க. ஸ்திரியை விவாகம் பண்ணிட்டான், ரைட்டா? அவளிடத்தில் என்னத்தை கண்டு, லட்சையான. இப்போ லட்சைனா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். தமிழர்களே, லட்சை என்றால் என்ன? நீங்களாம் தமிழர்கள் தானே, தமிழ் படித்தவங்க. லட்சை என்றால் என்ன? இங்கிலீஷ் பைபிள் போனால் தான் தமிழ் நமக்கு புரியுது. அன்கிளென்லினஸ், அசுத்தம். என்னதுங்க சொல்லுங்க, என்னதுங்க? சரி, எது அசுத்தம்? என்னது அசுத்தம்? என்ன சொல்லலாம்? லட்சை என்றது ஹிந்தி வார்த்தையும் லஜ்ஜா அப்படின்னு சொல்லிச்சு. உஸ்கே பாத் உஸ்மே லஜ்ஜா கி பாத் பாக்கர், அவங்களும் லஜ்ஜா. லட்சை, லட்சை என்றால் அன்கிளீன்லெஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, பைபிள் நமக்குலாம் புரியலன்னா நீங்களும் நானும்லாம் பேசக்கூடாது. அதுக்குன்னு ரபாய்மார்கள் இருக்கிறாங்க, வேதத்தை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் இருக்காங்க. நம்மலாம் பேசிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம வார்த்தைலாம் நம்ம மக்கள் மத்தியில் தான் எடுபடும். நீங்கள் ஜெருசலேமுக்கு போய் பைபிள் திறந்தீங்கன்னா ஓரம் உட்காருன்றுவாங்க. யார் தான் பேசுவாங்க? ரபாய்மார்கள், ஹீப்ரூ படித்தவங்க, எபிரேய மொழியில் டைரக்டாக படித்தவங்க, வேத பராகர்கள். அவங்க பைபிளே திறக்க மாட்டாங்க, மனசுலேருந்தே பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த ரபாய்களில் 2 விதமான ரபாய்கள் ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்க. 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். இஸ்ரவேலில் உள்ள எல்லா யூதர்களுமே 2 பிளவுகளில் வராங்க இந்த லட்சை என்ற விஷயத்துக்கு. அன்கிளீன்லெஸ்னா என்னது? ஒழுங்காக தலை வரலனவா, ட்ரெஸ் பண்ணலனவா, குளிக்கலனவா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கலாம், காலையில் எழுந்து வீட்டை பெருக்கி கோலம் போடலனவா, எல்லாமே வந்துடுது லட்சை என்றால். அசுத்தம் என்றால் வீடு சுத்தமாக வச்சுக்கலாம், கிச்சன் சுத்தமாக வச்சுக்கலாம், பாத்ரூம். எவ்வளோ கேள்விகள் வருதுல்ல.
தலைமுடியை சுத்தம் வச்சுக்கலாம், உடம்ப சுத்தம் வச்சுக்கலாம், துணி துவைக்கலாம், இல்லை உடம்புல எதனா வியாதி இருந்தா வருதா? அப்ப என்ன ஆச்சுன்னா 2 ரபாய்மார்கள் 2 பிரிஞ்சாங்க. ரபாய் ஷம்மாய் அப்படின்ற ஒரு தலைவர் தலைமையிலும், ரபாய் ஹிலேல் அப்படின்ற ஒரு தலைமையிலும் பிரிஞ்சிட்டாங்க. ஜனங்களுக்கு வந்து ரபாய் ஹிலேல் சொன்னது ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன பேருங்க? மறக்கூடாது. ஹீலேல். ரபாய்னா டீச்சர், போதகர். ரபாய் ஹீலேல். ஹீலேல் என்ன சொன்னார்னா, உங்க ஒய்ஃபுக்கு தோசை ஒழுங்கா சுட தரலாம் கூட டைவர்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இஃப் ஷீ இஸ் கோயிங் டு பர்ன் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை காலையில் நாஸ்டா செய்ய செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்கன்னா கூட டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி என்ன பண்ணு கொடுத்தணும். இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஓகே, எங்க ஒய்ஃப் சண்டைனா அவங்க அண்ணனை கூப்பிட்டான்ட்டாங்க, அதனால டைவர்ஸ் பண்றப்போ அப்படி வந்துருச்சு டைவர்ஸ். ஆனா இந்த ரபாய் ஷம்மா என்றவரா பைபிள் அதிகமா படிச்சுட்டு அன்கிளீன்னஸ்னா என்னன்னு ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்தார். என்னன்னா, அவ புருஷனை விட்டு தகாத உறவுல இருந்தாள்னா அதான் அன்கிளீன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க இதுல எதை எடுத்துப்பீங்க? வீடு சுத்தமா வச்சுக்கலாம் டைவர்ஸ் பண்றதா, இல்லைன்னா தவறு பண்ணால் தான் என்பதை அப்பவே அது பாப்புலர். இப்போ ஜீசஸ் எந்த பக்கம் சாய போறாருன்ற பேச்சுக்கு தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. நீங்க எங்க ஸ்கூல் பக்கம் வரீங்களா? எங்க ஸ்கூல் பக்கம் வரீங்க? ஒரு ஸ்கூல் சொல்லுது நாஸ்டா செய்யல தெரியலனா கூட டைவர்ஸ் பண்ணு, இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி இஷ்டத்துக்கு டைவர்ஸ் பண்ணு. ஒன்று சொல்லுது, அவளிடத்தில் அந்த விபச்சார பாவம் மாத்திரம் இருந்தார். இப்போ ஜீசஸோட கேள்வி, ஜீசஸோட பதில் இங்க பயங்கரமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சும்மா கேள்விக்கு பதில் சொல்றவர்ல, கேள்வி கேட்கறவனுடைய மனதை புரிந்து கொள்கிறார். அவன் மனதுல ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் இருந்துச்சான், இருதயம் கடினம் இருந்துச்சான். தன் மனைவியோட போட்டி போடுறான், நீயா நானா. அன்றாட சண்டையில மனைவி மேல வெறுத்து போயிருக்கிறான். அந்த லேடி சொன்ன பேச்சை கேட்க மாட்டுது. அதனால என்ன பண்ணிட்டான், மோசையோட நியாயப்பிரமாணத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அவளுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் டிவோர்ஸ் கொடுக்கலாம் என்று சொல்லி அவன் முடிவு பண்ணும்போது, ஜீசஸோட ஆன்சர் எல்லாருக்கும் ஆச்சரியத்தை தரப்போகிறதா இருக்க போகிறது. இயேசு சொல்ல போகிறார், ஆதியில் அப்படி இல்லை. அல்லேலூயா. மோசே உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் உங்களுக்கு இதை எழுதி கொடுத்தான். ஆமென் அப்படின்ட்டு ஜீசஸ் ஆதியிலிருந்து வரப்போறார். அப்ப இவங்க கோட் பண்ணது ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், என்ன ஆகமம், உபாகமம் 5th புக்ல இருந்து 24ஆம் அதிகாரத்தில் எடுத்தாங்க. ஆண்டவர் ஆதியாகமத்துக்கே போயிட போறார். மோசேவிலும் பெரியவர் சொல்றாரு, in the beginning God created man and woman. ஆதியில் என்ன சிருஷ்டித்தார்? ஆண் என்று பெண் என்றும் சிருஷ்டித்தார். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருக்கிறார். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று சொன்னார். போயிடலாமா நம்ம ஆதியாகமத்துக்கு? ஜீசஸ் சொன்னதை படிச்சுட்டு வந்துடலாமா? ஆமென். பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். 27ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக யார் சிருஷ்டித்தாருங்க? ஆண்டவர். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தது யாரு? ஆண்டவர். அவர்களை திருமணம் பந்தத்துக்குள் கொண்டு வர போகிறார். அப்ப ஆதாம் தனியா இருந்தாரு, ஏவாள் தனியா இருந்தாங்க. 2 பேரையும் மேரேஜ்ல இணைக்க போகிறார். மேரேஜ் பண்ணி விட போறார். முதல் கல்யாணம் ஏதேன் தோட்ட கல்யாணம். அந்த ஏதேன் தோட்ட கல்யாணத்துல 22ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 2ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து அவனோட விலாயலும்ல இருந்து ஒரு ஆபரேஷன் பண்ணி அவளை எடுக்கிறார். 21ஆம் வசனத்துல இருந்து எடுத்துட்டு வந்து 24ஆம் வசனத்திலே 23ல திருமணம் பண்றாரு. பண்ணிட்டு 24லே கட்டளை கொடுக்கிறார். கவனிங்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டும் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எப்படி இருப்பார்களா? ஒரே மாம்சமாய். மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டா பைபிள் கருதுதுங்க. ஆமென். பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்களா? பிளம்பிங் ஒர்க்குக்கு ஒரு எல் பெண்டு பைப்பெல்லாம் வாங்கிட்டு வரும். அந்த எல்லு இந்த பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக கனெக்ட் பண்ணி செட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம், பேஸ்ட் போடுவோம்ல. பேஸ்ட் போட்டு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஃபிக்ஸ்டு தான். லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, டைட்டாக போட்டுருவாங்க.
திரும்பவும் அதை நீங்க பிரிக்கணும்னா எப்படி பிரிப்பீங்க? அறுத்தெடுக்கணும். திரும்ப அதை யூஸ் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. அதை விட ரொம்ப டேஞ்சரஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம், இல்லை பண்ணாம கூட போயிடலாம். பண்ணிவிட்டால் பிரிந்து வேற வேற இணையிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். யாருக்குமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததில்லை, வர போகிறதும் இல்லை. இது நான் சொல்ல, இயேசு சொன்னார். அது பேர் பிரிப்பு. பிரிக்க முடியாது. ஏதாவது ஒன்று ஸ்பாயில் ஆகும் இல்லை? ஒன்று நீங்கள் பெண்டை வெட்டி ஆக்ஷா பிளேட் வச்சு கட் பண்ணி பிரித்து உரிச்சு தூக்கி போட்டு பைப்பை காப்பாற்றலாம். இல்லைன்னா பெண்டு வேணும்னு பைப்பை என்ன பண்ணலாம், உள் பக்கமாக அறுத்து தூக்கி போடலாம். அதான் ஒன்று என்ன பண்ணும், ஸ்பாயில் ஆகிடும். அதான் டெத்துக்கு அப்புறம் ஒரு வேளை ஒரு பார்ட்டி இறந்துட்டாங்கன்னா அந்த ஒர்க் நடக்குது, இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாவம் செய்திருந்தால் டைவர்ஸ் பண்ணலான்னு இது ஒரு சீரியஸான விஷயத்த ஜீசஸ் சொல்லுகிறார். ஆமேன். எந்த அளவுக்குன்னா இந்த இந்த கனெக்ஷன், இந்த கிளீவிங், இந்த வேர்டு இங்கிலீஷ் வேர்டு வந்து கிளீவிங் என்று சொல்லப்பட்டது. இசைந்து இருப்பான். தகப்பனின் தாயை விட்டு கூட பிரிச்சிருமா. ஆமேன். அதுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் இருக்காது. தகப்பனின் தாயை விட்டு பிரிச்சிடும். ஒரே மாமிசமா இருக்கிறார்கள். சும்மா அதை திங்க் பண்ணிக்கங்க. திறக்க முடியுமா உங்களால? முடியாது. அவ்வளவுதான், ஒட்டிக்கிச்சு. இன்னொன்று எடுத்துங்க, செங்கலும் சிமெண்ட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒட்டிக்கிச்சு, பில்டிங் கட்டிட்டீங்க. திரும்பி தனியா செங்கல் எடுக்க முடியுமா உங்களால? முடியாது. ஒரே மாமிசமா இருக்கும். they have become one flesh. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உடம்புல உள்ள போனை தனியா உரிச்சி எடுத்துட்டு சதை தனியா விட்டு ரெண்டையும் வாழ வைன்னு சொல்ற கதை. வாழுமா? வாழ முடியாது என்பதை சொல்லி தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறவன். இதை ஒற்ற பேஸ்ட் உலகத்தில் உண்டானதல்ல, கர்த்தரிடத்தில் உருவானது. உலகத்தில் யாருனாலும் எங்கனாலும் எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தவறென்று வேதம் சொல்லவில்லை. திருமணம் என்கிற பந்தத்தை உருவாக்கின தேவன், அவர் அங்கே சைன் போட வரார். அவர் அந்த இணைப்பை அப்ரூவ் பண்றார். ஒன்ஸ் அது ஆயிட்டா திரும்பி பிரிக்க கூடாது. ஆமென். சரி, நான் பிரிச்சிருவாங்க, எனக்கு நல்ல தன்னம்பிக்கை இருக்கு, பணம் இருக்கு, படிச்சிருக்கேன், திறமை இருக்கு, எங்க அம்மா அப்பா பலம் இருக்கு, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று பிரிந்தால், ஆமென். ஜீசஸ் அவர் வார்த்தையில் அவர் கரெக்டாக, அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் ஆள போறவர். நம்மலாம் வந்து நம்மளை பார்த்து நம்ம பயப்படுறது இல்லை, பிரச்சனை பார்த்து பயப்படுறோம்ல, இல்லை பிரச்சனையை பார்த்து பயப்படணும்ல, இல்லை, பிரச்சனையே இங்க ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. ஜீசஸ் தானே சால்வ் பண்றாரு பிரச்சனை. இங்க ஜீசஸ் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு நாள் நியாயாதிபதி, அவர் தான் ஜட்ஜி சொல்லிட்டாரு, இப்படி மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்திய விவாகம் பண்ணினால், அந்த மேரேஜுக்கு ரெண்டாவது மேரேஜின் பேரா, செகண்ட் ஒய்ஃபின் பேரா, தேர்ட் ஒய்ஃபின் பேரா, ஃபோர்த் ஒய்ஃபின் பேரா, விபச்சாரம் என்ற பெயர் என்று சொல்லிவிட்டார். இல்லையா? நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கிறோம், பண்ணதெல்லாம் வச்சிருக்கோம். எவ்வளோ பயம்புறுத்தலாக இருக்கு பாருங்க. ஆமேன். நீங்களும் நானும் 1000 வார்த்தை பேசிக்கலாம், இவர் மாத்திப்பாரா? உங்களால் இதை மாற்ற முடியுமா? உங்களால் எடிட் பண்ண முடியுமா? பைபிளை சொன்னவர் சொல்லிட்டு போயிட்டாரு, விபச்சாரம். அதே போல மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பாள். ஒரே ஒரு ரீசன் தான், ஏற்கனவே அவன் தப்பு பண்ணியிருந்தாலாம், இல்லை அவன் தப்பு பண்ணியிருந்தான்னா டைவர்ஸ். மற்றபடி வேற எந்த ரீசனும் இல்லை என்பதை தெளிவாய் சொல்லி முடித்து விட்டார். இப்போதான் நம்மலாம் பயப்படுறோம், இப்போதான் நம்மலாம் திணறோம். நம்முடைய எந்த வியாக்கியானமும் எந்த குரல்களும் பரலோகம் போய் சேர்வது இல்லை. அப்படி நீங்க பேசுறது கரெக்டு, நீங்க பேசுறது நடக்கும், நான் பேசினா தான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, செத்து போனவன் காதில் போய் பேசி எழுப்புங்க. உங்க குரல் அவனுக்குள்ளே சென்றால் கரெக்ட். கத்தி சொல்லுங்க, பரலோகத்தில் எங்கன்னா உங்க குரல் கேட்குதா பாருங்க. கேட்டா உங்க குரலுக்கு வல்லமை உண்டு. இயேசுனுடைய குரல் உலகெங்கும் தொனித்து கொண்டிருக்கிறது. மரித்தவரையும் உயிரோடு எழுக்கிற குரல் இன்றைக்கு நமக்கு சட்டங்களை போட்டினது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் நடுங்குகிறோம். நம்முடைய மனதில் நிறைய ஆசைகள், இச்சைகள், பாவங்கள், எண்ணங்கள், நான் வாழ்ந்துடுவேன் என்கிற எண்ணங்கள், சாத்தானுடைய போலியான பொய்யான நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவைகள் இந்த வார்த்தைக்கு முன்பாக நிற்கப் போகிறதில்லை. அவர் ஆக்ஷன்ஸ், அவர் வேர்ட்ஸ் வில் நெவர் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் திஸ் வேர்ட். அவன் என்ன கேள்வி கேட்டான், அவரை டெஸ்ட் பண்ணான். ஆனால் அவர் சொன்ன பதில் இன்னைக்கு உலகத்துக்கு முன்பதாகவே பரீட்சையாய் நின்று கொண்டிருக்கு. நீ அவளை தள்ளிவிடக்கூடாது, நீ அவனை தள்ளிவிடக் கூடாது. நம்ம இந்த வார்த்தை மாறுமா? மாறாது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போறீங்க? பைபிளை தூக்கி தலைமையில் வச்சு சொல்றாங்க, உன் வார்த்தைக்கு நான் அடிமை, உன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்ப வேதப்பராகர், பரிசேயர் அவங்க எல்லாம் பேசியிருப்பாங்கன்றீங்க.
அவ்வளோதான், வாயை மூடிக்கொண்டு போனாங்க. அவங்க அந்த கேள்வியை கேட்காம இருந்திருந்தாங்கன்னா கூட எதனா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். உலகத்து மக்களுக்கு கேள்வி கேட்டாங்க, பதில் கிடைத்து விட்டு. நம்முடைய செய்தியினுடைய செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம். செகண்ட் பார்ட் வந்து சிறு பிள்ளைகள். ஆமென். எத்தனை பேர் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அவன் சின்ன பையன்யா அப்படின்றோம். ஆனா அவனுக்கு தான் அதிக காசு செலவு பண்றோம். இந்த வருஷம் துவக்கத்துல எத்தனை பேர் உங்களுக்கு 50,000 ஃபீஸ் கட்டிக்கினீங்க, உங்க குழந்தைக்கு எத்தனை 50,000 ஃபீஸ் கட்டினீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு புது துணியா ஒரு 4-5 செட் எடுத்துட்டீங்க? எத்தனை பேர் உங்க குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க? குழந்தைங்களுக்கு தானே. அவர்கள் சிறு பிள்ளைகள் நம்மிடம் மாத்திரமல்ல, பள்ளிக்கு மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் முக்கியமாய் வர வேண்டும். ஆமென். சிறு பிள்ளைகள் ஊழியம் முக்கியம். சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஹால் தருவாராக. ஜெபம் பண்ணீங்க. சிறு பிள்ளைகளுக்கும் மியூசிக்கு எல்லாம் தருவாராக. சிறு பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வர வேண்டும், தடை பண்ணக்கூடாது. சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் செய்யலான்றீங்க? சிறு பிள்ளைகள் பைபிள் படிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் ஊழியக்காரர்களா மாறணும். எனக்கு ஒரு ஆசை, பார் மித்வா முடிஞ்ச பிறகு யாராவது 1-2 பிள்ளைங்களை செல் லீடரா அபிஷேகம் பண்ணுங்க, ஜெபக்குழு நடத்து. இன்னும் நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள எழும்பினாங்கன்னா பாஸ்டராகவே அபிஷேகம் பண்ணுங்க. வேற எந்த சர்ச்சிலும் போய் பண்ண வேணாம், நம்ம சர்ச்சிலேயாவது ஊழியம் பண்ணணும். சிறு பிள்ளைகள் இடத்தில் வர வேண்டும். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரியவர்கள் தடை பண்ணுகிறார்கள். கொஞ்சம் புரிஞ்சுங்க, பெரியவங்க வந்து சிறு பிள்ளைகளை தடை பண்ணுவாங்க. ஏன்னா இது பெரிய ரபாய். ஆனா யூத பிள்ளைங்க வந்து 12வது வயதிலே பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருவாங்க. அவங்க நம்மளோட ரொம்ப 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 புத்திசாலிகளா இருப்பாங்க. தெரியும் என்பதற்காக அல்ல, சயின்ஸ் தெரியும் என்பதற்காக அல்ல, மேக்ஸ் தெரியும் என்பதற்காக அல்ல, பைபிள் தெரியும் என்பதற்காக அவர்கள் ஞானிகள். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைகளை வருத்தப்படுத்துறாங்க. டோன்ட் வராத அப்படின்னும் போது இது ஜீசஸ் டிஸ்பிளீஸ் பண்ணுது. இது அவருக்கு பிடிக்கல. ஐயோ, அடுத்த தலைமுறை எனக்கு முக்கியம், அவர்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்த பிறகு அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். தலையின் மீது கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் தலையின் மீது கை வைத்து நீயும் இப்படி மாறினால்தான் உனக்கு பரலோகம் என்று சொல்லி முடித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப சின்ன பிள்ளைங்க நம்ம கையில இருந்து கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நம்ம தான் அவங்க கையில கத்துக்கிறதுக்கு இருக்குது என்பதை சொல்லி முடிச்சேன். ஆமென். டெய்லி காலையில இருந்ததும் சொல்றோம் பிள்ளைங்களை பார்த்து, நான் சொல்றத என்ன மாதிரி கத்துக்கோ. ஆமா பிரதர், உங்களை மாதிரி சைக்கிள் ஓட்ட கத்துக்கலாம், கார் ஓட்ட கத்துக்கலாம், படிக்க கத்துக்கலாம், பிசினஸ் பண்ண கத்துக்கலாம். ஆனா அவன் கையில் உள்ள நல்ல பண்புகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இயேசு எனக்கு சொன்னார். அவனிடத்தில் உள்ள நல்ல குணங்களை நான் கற்றுக்கொண்டால் நான் பரலோகம் போலாம். ஆமென் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். நம்மளோட தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஜீசஸ் தான் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு பணக்காரன் அங்கே வருகிறான். ஆமென். ஒருவன் ஓடி வந்து முழங்கால் படிட்டு இயேசுவை நல்ல போதுகிறேன் என்று சொல்லுகிறான். ஜீசஸ் தன்னை நல்லவர் என்று சொல்லும்போது அதுக்கு உடனே ரியாக்ட் பண்றாரு. நான் இல்லப்பா, பிதாவாகிய தேவன் தான் நல்லவர். அப்ப ஜீசஸ் மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகிமையை யாருக்கு கொடுக்குறாரு? பிதாவுக்கு. நம்மளை கூட யாராவது பெருசா புகழ்ந்தாங்கன்னா உட்காந்து நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த நிமிஷமே சொல்லணும், நல்லவர் அவர்தான். சொல்லுங்க, வல்லவர் அவர்தான், பரிசுத்தர் அவர்தான், பெரியவர் அவர்தான், ஞானி அவர்தான், அறிவுள்ளவர் அவர்தான், திறமை உள்ளவர் அவர்தான். எந்த பெருமையும் நமக்கு கிடையாது. தேவன் ஒருவரை தவிர நல்லவர் வேற யாரும் இல்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான் பாருங்க. அதுக்கு ஜீசஸ் ரிப்பீட் பண்றார், நீ என்னடா படிச்சிருக்க என்று சொல்லும்போது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கட்டளை அறிது. 6 கட்டளை. ஆமென். என்னன்னது? விபச்சாரம், கொலை, களவு, பொய், வஞ்சனை, தகப்பனின் தாயம் கனம் பண்ணதெல்லாம் பண்ணு அப்படின்னார். அவன் என்ன சொல்லிட்டானா, நான் கை கொண்டிருக்கிறேன்ட்டான் எல்லாமே. நம்ம இதுல எதுவுமே பண்ணனாலும் பொய் சொல்லிட்டோமே. எத்தனை பேர் பொய் சொல்லவே இல்லை? தூக்க மாட்டோம். பொய் சொல்லிட்டோமே, வாத்தியார்களை சொல்லிட்டோமே. ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போலன்னா யார் செத்துட்டாருன்ட்டோம், நல்லா இருக்கிற தாத்தாவை பார்த்து மை கிராண்ட் ஃபாதர் டைடுன்னு. எத்தனையோ நாள் அப்படி சொல்லி நிஜமாலுமே எங்கள் தாத்தா ஒரு நாள் இறந்துட்டார். அழுதுகிட்டே நான் போய் அந்த லெட்டர் கொடுத்தேன். அவங்க நம்பவே இல்லை. எத்தனை முறைடா அவங்க இல்லை, இந்த முறை உண்மையிலே எங்கள் தாத்தா. ஆமென். ஹல்லேலூயா. பொய் சொன்னோமே, பொய்யை தவிர வேற ஒன்றும் சொல்லவில்லையே. இப்ப என்ன சொல்லுங்க. ஆனா இந்த பையன் சின்ன வயசுல பொய் கூட சொல்ல 6லயே கரெக்டா இருக்கிறான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு ஜீசஸ் கையில கேட்கிறான். அவன் நினைச்சான், இந்தா தம்பி இங்க வா, சர்டிபிகேட் குடி, 100க்கு 100 மார்க்குன்னு கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் ஒரு ஸ்டெப் அஹெடா கொண்டு போயிட்டார். ஆமென். என்ன ஸ்டெப் என்று கேட்கிறீர்களா?
உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏத்துப்பீங்க? ஜீசஸ் நம்ம கையில வந்து உன் கையில ஒரு குறை இருக்குன்னா எத்தனை பேர் ஏத்துப்பீங்க? உன்னிடத்தில் ஒரு, நீ உன்னை நிறைவா பேசுற, 6 பாயிண்ட் உங்க கையில இருக்குன்னு பேசுற. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் அவருடைய நீதி. பூமியில் இருக்கிற என்னுடைய நீதி அழுக்கான கந்தை. அவர் கையில போய் நான் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும். ஒரு குறை உண்டு. உன்னிடத்தில் உள்ளவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம். ஜீசஸோட ஸ்டேட்மெண்ட். பரலோகத்தில் என்ன உண்டாகும்? எல்லாத்தையும் விற்று கொடு. செல் எவ்ரிதிங் அண்ட் கிவ். பின்மையின் சிலுவை எடுத்துக்கொண்டு வா. ஆமென். அல்லேலூயா. இது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் மனமடிவாய் துக்கத்துடனே போனான். சொன்னா, ஜீசஸ் நான் பரலோகம் வரலன்னா கூட பரவாயில்ல, நான் பணக்காரனாவே வாழ்ந்துட்டு போகிறேன் என்று புறப்பட்டு போய்விட்டார். ஆமென். இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. சுற்றி இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் பாவி, நான் விற்கிறனாவது சொல்லணும், இல்லை ஜீசஸ் நான் தசம்பாவது கொடுக்குறேன்னு சொல்லணும். ஜீசஸ் நான் பாதி வித்துடுறேன், பாதி வச்சுக்கிறேன். இல்லை இப்படி ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு கவனிங்க. ஜீசஸ் நான் செத்துட்டு பிறகு போற மாதிரி உயில் எழுதி வச்சிடறேன் ஜீசஸ் தரித்திருக்கு. அப்படியாவது பண்ணியிருக்கலாம். கரெக்ட் தானே? இருவருக்கும் வாழ்ந்துடுறேன், இறந்த பிறகு ஏழைகளுக்கு எழுதி வச்சிருக்கேன். எதுவுமே சொல்ல. அவன் பணத்தை நம்பினான். பணம் மெயின், பணம், ஐஸ்வர்யம் மெயின். ஐஸ்வர்யம் வேண்டும். உலகத்திலே ஐஸ்வர்யம் சேலஞ்ச் பண்ணுது. என்னால் உனக்கு கொடுக்க முடியாதது என்ன? எல்லாத்தையும் கொடுக்குது. இன்னும் ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லாம் ஹார்ட், லங்கு, நுரையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துரும். போய் அளவு கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும். ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு உங்கள் ஹார்ட்டெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா ஒரு மாதம் கழிச்சு போனீங்கன்னா உங்கள் ஹார்ட்டை ரெடி பண்ணி வைக்கும். புது ஹார்ட் வச்சிடும். வாழலாம், வரும், நீண்ட நாள் வாழக்கூடிய விஷயம் வரும். என்னென்ன பண்ணுவாங்க நமக்கு தெரில. டிஎன்ஏவோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. ஒரு டிஎன்ஏ இருந்தால் அவங்கள உயிரோட எழுப்பலாம். என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆமென். அல்லேலூயா. வந்துடும். ஐஸ்வர்யம் என்னை காப்பாற்றும். பணம் இருந்தா போதுங்க, எதையும் செய்யலாங்க என்றுதான் நீங்க உலகம் சொல்லிக் கொண்டு. அவர் நாங்க பணம், அதான் பணக்காரங்க என்று சொன்னார். பணம் உன்னை பரலோகத்தில் போக விடாமல் தடுக்குமே என்று சொல்லி முடித்தார். The problem about richness. Will richness stop us from entering the kingdom of God? பணம் பரலோகம் போகாம தடுக்குமா? பயம் வந்துருச்சு கூட இருக்கிறவங்களுக்குலாம். கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தன் சால்வேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போறான். சால்வேஷன் என்றால் ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? பூலோகில் இருக்கிற நாம் பரலோகம் போகும் என்ற அர்த்தம். ரட்சிப்புனா என்ன? பையூரில் இருந்த நாம் பொய்யூரில் இருக்கிறோம். மரித்த பிறகு எங்க போவோம்? மெய்யூருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ரட்சிப்பு. மரணம் வரும்போது சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன், நான் எங்க போனோம்? பரலோகம் போனோம். அப்படி சொல்லணும். கனவுல கூட என்ன சொல்லணும்? பரலோகம். இல்ல கொஞ்சம் அப்படி நரகத்துக்கு அவர் ரவுண்டு போயிட்டு போலான்னு சொன்னா கூட சொல்லணும், நான் மெய்யூருக்கு என பிறந்தவன், ரட்சிக்கப்பட்டவன். அந்த வேர்டு. அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? உங்க பேர் என்னன்னு கேட்டா துணிஞ்சு சொல்றீங்க, என் பேர் ஜீசஸ். உங்க பேர் என்ன பேரு? இயேசுக்கு தான் பரலோக கதவு திறக்கும். உன் பேர் என்னப்பா? உன் பேர் ஜீசஸ். இல்லையே, ஜீசஸ் அப்படி ஒன்றும் சொல்ல. எங்க ஜீசஸை கூப்பிட்டு கேளுப்பா, என் பேரை ஞாபகம் வச்சிருப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பு கையில் கிடைத்த போது, ரட்சகர் அருகில் நின்று கொண்டிருக்கும் போது, ரட்சகர் ஒரு வார்த்தை சொன்ன போது நின்று ரட்சகரை கன்வின்ஸ் பண்ணல. நீங்களும் நானும் இருந்தோம்னா ஜீசஸ் காலில் விட்டு, ஜீசஸ் இந்த பணத்தை நான் ரொம்ப நம்புறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க பின்னாடியே சுத்தி அதுல இருந்து ஆசை எடுத்து உங்க மேல வைக்கிறேன்னு சொல்லியிருப்போம். ஒண்ணுமே இல்லை, கம்முன்னு ரிட்டர்ன் ஆயிட்டான். பார்க்கும் போதே போயிட்டான். எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் பார்த்துக்கணும். ஆச்சரியப்பட்டார்கள் சீஷர்கள். பாட்டான், அடப்பாவி. அவன் பணக்காரர்களை டீல் பேசியிருக்கீங்களா? அவங்க உங்களை கேர் பண்ண மாட்டாங்க. இந்தா வேலை கொடுத்தா கூட இல்லை போ அப்படின்ட்டு போயினே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு டாக்டிஸ். அப்பதான் நம்ம பின்னாடி போ, சார் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி நித்திய ஜீவன் கிடைக்காது மகனே. We need to convince God to be saved. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க வேண்டும், அவர் என்னை விசுவாசிப்பதில்லை. அல்லேலூயா. இயேசு என்னை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்க ரட்சிப்பு ஃப்ரீன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கும். அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஜீசஸை நோக்கி கூப்பிட்டாதான் காப்பாற்றுவார். கரெக்டா? சும்மா காப்பாற்றுவார்னு நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடாது. கூப்பிட்டால்தான். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் எனக்கு என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லை. நிறைய பிசாசு பிடிகள்லாம் இருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார். நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணுவார், ப்ரே பண்ணுவோம்,
விடுதலை கிடைக்கும். சரி, இவர் எத்தனை போய் சர்ச்சில் சேர்ப்போம் அப்படின்ட்டு எங்கள் பாஸ்டர் கையில் நான் கூப்பிட்டு போனேன். நான் நினச்சேன் என் ஸ்டைல்லே எங்கள் பாஸ்டர் ப்ரே பண்ணுவார் பொழுது. ப்ரே பண்ணி கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார், கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துவார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், நான் உன்னை விட்டு உலகுதுமில்லை, உன்னை கைவிடுதுமில்லாம் சொல்லுவார்னு பார்த்தா எங்கள் பாஸ்டர் மத்தேயு மார்க் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்தார். கர்த்தராகிய என்னது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். டைரக்டா சப்ஜெக்ட் வந்தார். எவ்வளவு நாள் இவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்கிறேன்னாரு. பாஸ்டர் நான் 3 வருஷமா சொல்லுகிறேன். டைரக்டா சப்ஜெக்ட் வந்தார். இஃப் யூ பிலீவ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அண்ட் கெட் பேப்டைஸ்ட் யூ வில் பி சேவ்ட். ஒரே போடு. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுற மெசேஜ் எங்க பாஸ்டர், நான் அவரை பார்க்குறேன், பாஸ்டர் நோ ஐ நீட் டு டாக் வித் ஹிம் த ட்ரூத் அப்படின்னார். ஹவு மெனி டேஸ் யூ ஆர் கோயிங் டு கவர் அப் த ட்ரூத்? எவ்வளவு நாள் நீ சத்தியத்தை மறைச்சிட்டு இருப்ப? திஸ் இஸ் த டைம் ஃபார் மீ டு டாக் அப்படின்னாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவாய். அப்படியே எஞ்சிட்டாருங்க. நான் கூட்டு போனவர் தன் ஜாதியை பற்றி சொன்னார். நான் யார் தெரியுமா? நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்தாலே தப்பு. எங்க சொந்தக்காரங்க அப்படியே எனக்கு ஊழியம் செய்கிறவர் ஒரு சைனீஸு, என் கூட வந்தவர் தமிழர், தன்னை பற்றி சொல்லுகிறார். இங்கே எங்களதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் ஜீசஸை ஏற்றுக்கிட்டா உங்களெல்லாம் கம்மியாக பேசுவாங்க. எங்கள் வீட்டாண்ட வந்து பாருங்கள், சாரி ஏதோ ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தேன், காணிக்க வச்சிருக்கேன், உங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறேன். உண்மைங்க, ரொம்ப பிட்டர்னஸோட ஓகேங்க அப்படின்னு இவர் சொல்ல, வா போலான்னு அவர் என்ன கூப்பிட, அவரை கூட்டி கொண்டு போய் நான் வீட்டில் விட்டு வந்தேன். ரட்சிப்பு நம் அருகினில் வரும்போது தான் மக்கள் நிராகரிக்கிறார்கள். ரட்சிப்பை தெரியாதவங்களுக்கு ஒன்றும் ஆண்டவர் தண்டனை தருவார்னு நான் ஃபீல் பண்ணல. ரட்சிப்பு கிட்ட வந்து நிராகரிக்கிறவர்கள் தான் நிராகரித்தான். ஆமேன். ரட்சிக்கப்படவே இல்லை. எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவன் சொல்லிட்டான், எனக்கு பணம் 10 செய்யும், உன் ரட்சிப்பு வேண்டாம் என்றான். ஜீசஸை கன்வின்ஸ் பண்ணல. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக. ரிச்னஸ், பீப்புள் ஆர் அப்சார்ப்டு டு ரிச்னஸ். நம்மள நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நான் பணக்காரன் ஆயிடுனா 100 ஏழைகளை பார்ப்பேன். இல்லை பிரதர், நீங்க பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா நீங்க பணக்காரனாவே ஆயிடுவீங்க, ஏழைகளை பத்தி நினைப்பு போயிடும். யூ கேனாட் பிளே அரவுண்ட் இன் 2 வேர்ல்ட்ஸ். ஒன்னு பணக்காரனா பணக்காரன் ஆகிட்டு போயிடுவீங்க, அந்த உலகத்துக்கு போயிடுவீங்க. இந்த உலகம் வேற, அந்த உலகம் வேற. 2 உலகத்தின் நடுவில் நின்று காப்பாற்ற துடிக்கிறவர் இயேசு மாத்திரமே. சொன்னார், உன்னுடைய விற்று யாரு கொடு? தரித்திரர்கள் பூமியில் இருக்கிறார்கள். The poor are there. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொன்னார். ஐயோ, இது பயமா இருக்க. ஒட்டகம் எப்படிங்க ஊசி காதுல நுழையிறது? பைண்டிங் நூலே ஊசிக்குள்ள தைக்க நுழைய மாட்டுது, அதுக்குன்னு மெலிஸ் நூல் போட வேண்டியது. எப்படி செய்வது? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ரட்சிக்க கூடும்? நானே பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஆண்டவரே நான் எப்படி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லும் போது இயேசு சொன்னார், படிங்க 27ஆம் வசனம், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடும். என்ன சொல்ல வர்றார் ஜீசஸ்? உன்னுடைய பணம் நான் அப்ரூவ் பண்ற பணமா இருக்கணும். புரிஞ்சுங்க. உன்னுடைய பணம், உலகத்துல 2 விதமான பணம் ரொட்டேஷன்ல இருக்கு. ஒன்னு சாத்தானுடைய பணம், கோடி கணக்குல இருக்கு. யாரோட தலையோ உருண்டு, யாரோட உயிரோ போய் யாரோ காலியாய் சுத்துது. கர்த்தருடைய பணமும் இருக்குது. கர்த்தருடைய பணம் கொஞ்சம் அநேகத்தை செய்யும். சாத்தானுடைய பணம் அநேகம் கொஞ்சம் கூட செய்யாது. 5 அப்பம் 2 மீன் தான் அவர் கையில் இருந்தது. 5000 பேரை போஷித்தார். செஞ்சாரா? செய்வார். கர்த்தருடைய அப்படிதான் இருக்கும். கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. அவர்கள் எல்லாமே ப்ரொஃபஷனல் அடிமைகள். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் போது அநேக பொன் வேலைகள் அத்தனைக்கும் கொடுக்கக்கூடிய கிருபை அந்த ஏழைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும். ஆக என்ன சொல்ல வர்றாரு? ஐஸ்வர்யம் கர்த்தருக்கு கீழே வைக்கப்பட வேண்டும். ஆமென். பணம் கர்த்தருக்கு கீழே, ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், பணம் 2வது தான். தேவன் செய்வதை தான் நாம் நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் இன்னும் முடியல. நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கு. அப்ப பணக்காரனா தான்
பரலோகம் போக முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு நிறைய பணம் இருக்கு. நம்ம தாத்தா பாட்டிலாம் கிலோ கணக்கில் தங்கம் வச்சுட்டு போயிருக்குது. ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கு வச்சுப்போமே. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் கூட செலவு பண்ணுற அளவுக்கு பணம் இருக்குதுன்னு வைங்களேன். நான் ஏன் வரணும்? ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லைனா பார்த்துக்கலாம், மனசு சரியில்லைனா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வருமா? அப்போ எப்படிங்க? பேதுரு ஒரே வார்த்தை கேட்டார், ஆண்டவரே எப்படி? We have left everything and we have followed you. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. ஜீசஸ், நாங்கள் எல்லாத்தையும் உம்மை விட்டு Is this money going to be a problem for us? ஆமென். அவன் ஒருத்தன் பணக்காரனாவே இருக்கணும்னு நினைக்கிறான். நான் எல்லாத்தையும் உமக்கு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. அப்படியே ஆப்போசிட் கொஸ்டின் கேட்குறாரு. என்ன பண்ணுறாரு? ஆப்போசிட். ஆண்டவரே, என் கையில் 100 ரூபாய் வந்தால் கூட சர்ச்சைக்கு கொடுத்துட்றேனே, 1000 ரூபாய் இருந்தால் கூட ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போயிடுறோமே, இருக்கிறத சபைக்கே போட்டுனுக்குறோமே, எப்படி ஆண்டவரே? பணக்காரன் அழகாக எல்லா பணத்தையும் தட்டின்னு போயினே இருக்கானே, என் கையில் இல்லையே என்று சொல்லும்போது, இந்த பூமியிலே திருப்பி தருவேன் என்று சொன்னார். 30ஆம் வசனம், இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 அத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலைகளையும் மறுமையில நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சபையே, ஆண்டரோட லைஃப்ல, ஆண்டருடைய ராஜ்யத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா திரும்பி நமக்கு கொடுப்பார். எத்தனை அத்தனையா கொடுப்பார்? 100 அத்தனையா. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. காணிக்கை கொடுக்கும் போதெல்லாம் சும்மா வந்து கொடுக்காதீங்க. மார்க்கு 10, 30 சொல்லிட்டு போடுங்க. ஆண்டவரே, நான் 1 ரூபாய் போடுறேன், எனக்கு எவ்வளோ தாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. 100 ரூபாயா தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் 1 கிலோ கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தா எத்தனை கிலோ கேக்கா தாங்க? 100 கிலோ. ஆண்டவரே, 1 சவரன் போடுறேன், எத்தனை சவரனா கொடுங்க? உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். பணத்தை பத்தின கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணி விட்டார். இஸ் மணி ரியலி a problem? No. If your trust is upon the riches, it is a problem. ஐஸ்வர்யம் என்பது உனக்கு பிரச்சனை அல்ல மகனே, நீ அதை நம்பினால் தான் அதுக்கு பிரச்சனை. ஆமென். ஆமா, மணி அண்ட் ரிச்சஸ் இஸ் a wonderful servant but a miserable master. பணத்தை உங்களுக்கு வேலை செய்ய வச்சிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். பணத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உயிரை எடுத்துரும். புரியுதா? நீங்கள் பணத்துக்கு ஊழியம் செய்ய போகிறீங்களா? பணம் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா? சொல்லுமா. பணம் உங்களுக்கு ஊழியம் செய்யும். கர்த்தர் வழியில் வந்தால் அது நமக்கு உதவி செய்யும். அது வழியில் நம்ம போனோம்னா நம்ம அதுக்கு வேலைக்காரன். எத்தனையோ பேர் இன்னைக்கு வேலைக்கு போகலன்னா அவ்வளோதான், இன்னைக்கு 10,000 இல்லைன்னா அவ்வளோதான், இன்னைக்கு 20,000 இல்லைன்னா அவ்வளோதான், இந்த பைத்தியம் பிடிச்சிரும், இதை வாங்கி அதை வாங்கி இதை போட்டு பணத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள், பாடுபடுகிறார்கள். இட் இஸ் அ மிசரபிள் மாஸ்டர், டேஞ்சரஸ் மாஸ்டர், கில்லிங் மாஸ்டர், பட் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் சர்வெண்ட். அதை உங்கள் பின்னாடி வர வைக்க போகிறீங்களா? நீங்கள் அது பின்னாடி போக போகிறீங்களா? இயேசு ஐஸ்வர்யனை பார்த்து சொன்னார், அவன் அது பின்னாடி போயிட்டான். ஆனால் பேதுரு எல்லாத்தையும் இழந்து அவர் பின்னாடி வந்தான். அந்த ஐஸ்வர்யனோட பேர் கூட சொல்லப்படல. இன்னைக்கு செயின்ட் பீட்டர்ஸ் என்ற பேரில் எத்தனை சர்ச்சில் எவ்வளோ கோடிக்கணக்கான காசு இருக்குது. சபையினுடைய தலைவரே பேதுரு தான். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் கூட கர்த்தர் பேசினார். நம்முடைய செய்தியினுடைய 4th பார்ட்டுக்கு வருகிறோம். எருசலேமுக்கு இயேசு கால் எடுத்து வைக்க போறார். ஆமென். எத்தனை பேர் படிக்கலான்றீங்க? பிரதர் சிஸ்டர், ஜெருசலேமை பற்றி ஒன்று புரிஞ்சிங்க. ஜெருசலேமில் ஜீசஸ் கால் எடுத்து வைக்கும்போது ஜெருசலேமுடைய ரூலிங் யார் கையில் இருக்கிறது என்றால், ஹேரோட் த கிரேட் வாஸ் ரூலிங் ஜெருசலேம். ஆமென். ஜெருசலேமில் இவன் இருக்கான், அவன் பேர் என்ன பேரு? பிலாத்து. ஆமென். ரோமன் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்கு ஜெருசலேமில். ஜெருசலேம்னா இருக்குங்க, ரோமன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. எருசலேமுக்கு பேர் என்ன தெரியுமா? சிட்டி ஆஃப் டேவிட். என்னதுங்க? ஹிந்தி பைபிள் சொல்லுது தாவூத் பூர். அப்ப யாரோட ஊரு? ஆமென். நான் கேட்குறேன், பிலாத்து நீ யாருடா? ஏரோது நீ யாருடா? ஏசு ராஜா நீங்க யாரு? தாவீதோட பேர. அப்ப எருசலேமோட பட்டா ஃபுல்லா யார் பேர்ல இருக்கும்? சொல்லுங்க. ஏசு பேர்ல. தெரியாம டீல் பண்ண போறானுங்க. இன்னைக்கு ஏசு எழும்பி வந்தா கூட பட்டா யார் பேர்ல இருக்கும்? பாட்டனோட சொத்துலாம் யாருக்கு?
பேரனுக்கு டைரக்ட் லினியேஜ். பைபிள் ஆதியாகம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தாவீதோட டைரக்ட் லினியேஜ்ல இயேசு வராரு. டைரக்ட் லினியேஜ் பைபிள் ரெக்கார்ட் பண்ணுதுன்னா தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் நடந்து திரிஞ்சாரு, தாவீது சம்பாரிச்சிட்டாரு. இயேசு கையில குத்துட்டு போயிருக்காங்க. எருசலேமுக்குள்ள கால் வைக்கிறார். எருசலேம் இயேசுவை நிராகரிக்கிறது. நீ யாருன்னு கேக்குது. நம்மளா இருந்தா பட்டாவெல்லாம் எடுத்துட்டு போய் தாவீதுக்கும் நமக்குள்ள சம்மதத்தை சொல்லி கோர்ட்டுக்கு போயிருப்போம். இல்லை, அவர் அந்த எருசலேமுடைய ஃபேட்டை பற்றி சொல்லுகிறார். இயேசு இப்ப ஒன்னும் சொத்து கிளைம் பண்ண வரல, வருவார். இயேசு வருவார். எருசலேமுக்கு எதிர்க்க ஒலிவ மலை இருக்கு. ஆமென். டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள். அதில் தான் எருசலேம் ஆலயம் இருக்குது. மவுண்ட் ஆலிவ்ஸ் என்று சொல்வார்கள். ஜஸ்ட் எதிர்க்க ஒலிவ மலை இருக்கு. ஜீசஸ் ஒலிவ மலை மேலே ஜெபம் பண்ணுவார். எருசலேம் மலை மேலே இந்த மவுண்ட் டெம்பிள் மவுண்ட்ல மெசேஜ் கொடுப்பார். திரும்பி அங்கே போவார். போகிற வழியில் கிதரோன் ஆற்றை கடந்து அந்த மலையில் ஏறுவார். இப்படி இந்த மலையிலேருந்து பார்த்தா அந்த மலை தெரியும், அந்த மலையிலேருந்து பார்த்தா இந்த மலை தெரியும். ஆமென். எல்லா மலையுமே யாருது தான்? ஜீசஸ் தான். அவர் எருசலேமுக்குள்ளே சென்று எருசலேமோட ஃபேட்டை சொல்றாரு. என்னவா? ஐ ஆம் கோயிங் டு சஃபர் ஹியர். நான் இங்கே பாடு அனுபவிக்க போகிறேன். அல்லேலூயா. 12 பேரை தனியாய் கூட்டிக் கொண்டு போய் மனுஷகுமாரன் இந்த இடத்துல காட்டிக் கொடுக்கப்படுவார். he will be betrayed. துரோகம் இழைக்கப்படுவார். அவரை அவமானப்படுத்தி விட்டு அவரை கொலை செய்து விடுவார்கள் என்கிற ஒரு சப்ஜெக்டை சொல்றாரு. which is a bitter truth for the disciples. 12 சீஷர்களுக்கும் ஆண்டவர் சொல்றது பிடிக்கல. மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிரதேசத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார், வாரினால் அடிக்கப்படுவார், மரித்து விடுவார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார் என்கிற ஒரு பெரிய சப்ஜெக்டை ஜீசஸ் ஷார்ட்டா சொல்றார். they were amazed. அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். நான் செத்து போயிருவேன், 3ஆம் நாள் உயிர் எழுவேன், எப்படி சாவேன் என்பதையும் சொல்லுகிறார். கொலை செய்யப்படுவேன். they were amazed. என்ன பண்றாங்க? ஆச்சரியப்படுறாங்க. ஜீசஸ் நீங்களா? உண்மை மேல கை வைப்பானா என்று ஆச்சரியப்படும் பொழுது, கவனிங்க திருச்சபையே, ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. இங்க கூட நம்ம இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோம். நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், எல்லாரும் மெசேஜ் தான் கவனிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் வேற வேறன்னு யோசிச்சுன்னு இருப்பீங்க. அந்த மாதிரி 2 பேரோட யோசனை மாறுகிறது. அது யாருன்னா செபதேயின் குமாரர் யாக்கோபு, யோவான். அவங்கன்னா யோசிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை ஆண்டவரை நீங்க செத்துட்டீங்கன்னா அடுத்த போஸ்டிங் யாருக்கு கொடுத்துருங்க? நான் சொல்லப்ப அதில் பாருங்க, எனக்கு கொடுத்துருங்க. அந்த உயிரா எழுச்சிங்கனாலும் எனக்கு என்ன பண்ணுறேங்க? கொடுத்துருங்க. சாவணும்னா கூட நானும் சாவரடி, என்ன சிலுவையில் சாவடிச்சிருங்க. நமக்கு போஸ்டிங் தான் மெயின். என்ன வேணும்? போஸ்டிங். எத்தனை பேருக்கு போஸ்டிங் பிடிக்கும்? நீங்கள் உலகம் ஃபுல்லாக எல்லாரும் அதுக்கு தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், போஸ்டிங் என்பது நான் செய்யவில்லை, என் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் மட்டுமே என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன போலவே நீ வாழ்ந்தாலும், என்ன போலவே பாடுபட்டாலும், என்னை போலவே மரித்தாலும், எனக்கு நீ ஊழியம் செய்தாலும், நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடித்தால், நான் பெற்ற ஸ்தானத்தில் நீ ஸ்தானம் பெற்றாலும், அது என் பிதாவின் சித்தத்தின்படியே அன்றி வேறொருவருக்கும் அது கொடுக்கப்படவில்லை. அது எவருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதோ மற்றொருக்கு அது கொள்வது என் காரியம் அல்ல என்றார். அப்ப ஜீசஸோட வலது பார்சத்துல உட்கார வைக்கிறது யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். ஆமென். எல்லாருடைய கன்ஃபியூஷனுக்கும் ஒரே கேள்வியில பதில். நமக்கு கூட ஒரு எண்ணம், நான் பாஸ்டர் ஆயிட்டேன், நான் ஊழியம் பண்ணிட்டேன், அதனால நான் நினைப்பேன் ஸ்பெஷல். அந்த பிரதர் எப்பனா தான் வர்றார், நான் இப்ப ஸ்பெஷல் இல்ல. நான் ஸ்பெஷலே இல்லை என்பதுதான் உண்மையான செய்தி. நான் ஸ்பெஷல் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள். நானும் அந்த அருளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நான் என்னுடைய பதவி உயர்வுக்காக அந்த தலைவனை பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்லுகிறார், மேல் பதவியில் இருக்கிறவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள். எப்படி ஆளுறாங்களா? ஏன் நம்ம லார்ட்ஷிப் வரணும்னு பாக்குறோம். நான் பெரிய தலைவராக வந்துட்டேன்னு வைங்களேன், எல்லாரையும் ஆளுவேன், மரியாதை இல்லாம பேசுவேன், அதுக்கு தான் அந்த பதவிக்கு ஆசைப்படுறேன். நான் எது தெரியுமா பெரிய தலைவரில் வரலன்னு பாக்குறேன், எல்லாரும் எனக்கு வேலை செய்யணும், எல்லாரும் எனக்கு சல்யூட் பண்ணணும், எல்லாரும் எனக்கு ஏந்துக்கணும், அதுக்காக தான் வருகிறேன். ஜீசஸ் சொன்னார், நோ லார்ட்ஷிப். என்னுடைய ராஜ்யத்துல லார்ட்ஷிப்பே கிடையாது. ஒரே ஒரு தேவன் தான், அவர் என் பிதாவாகிய தேவன். ஒரே ஒரு கர்த்தர் தான், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. there is no lordship. இன்னைக்கு உலகத்தில் ஆளுகிற எல்லா தலைவர்களும் லார்ட்ஷிப் லார்ட்ஷிப், நான் தான் நான் தான் என்பதற்காக கொலைகள், கொள்ளைகள், மரணங்கள்.
சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு சொன்னார், என் ராஜ்யத்தில் you should become a servant of all. நீ செய்கிற வேலை தாழ்மையான வேலையா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் வேலைக்காரர்கள் அல்ல, ஊழியக்காரர்கள். ஆனா செய்யறது என்னது? வேலை செய்யறோம், ஆனா பேர் என்னது? ஊழியக்காரர். You should be the servant of all. எல்லாருக்கும் பணிவிடை செய்ய உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். ஆமென். ஜீசஸ் இந்த கேள்விக்கு வேற ஒரு சுவிசேஷத்துல என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்க காலை ஒரு பேசின் எடுத்துட்டு வந்து காலை என்ன பண்ணுவாரு? தண்ணி ஊற்றி கழுவி தன்னுடைய அங்கியை எடுத்து துடைத்து விடுவார். இதனால தான் நான் உன்னோட பெரியார். I am greater than you because I serve you. Servanthood is godliness. நீங்க தாழ்மையா பிறருக்கு ஊழியம் செய்றீங்களா? தாழ்மையா சபை மக்கள் அனுசரிக்கிறீங்களா? அதுதான் ஊழியக்காரனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இஃப் யூ ஆக்ட் வித் ப்ரைட், யூ ஆர் நாட் இன்சைட் த கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவர் நம்மளை அந்த மாதிரி ப்ரைடில் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் ஆண்டவர் அப்ரூவல் பண்ண மாட்டார். ஆமென். servanthood மேட்டர்ஸ். ஆமென். தாழ்மை முக்கிய பங்கு ஆற்றுகிறது அவருடைய ராஜ்யத்தில். கடைசியாக இந்த சாப்டர் நம்ம முடிக்க போகிறோம். எரிகோக்குள் வருகிறார். எரிகோ வழியாக வருகிறார். ஜீசஸ் வந்து இப்போ லாங் டேர்ன் எடுக்க போகிறாரு, லாங் ரூட் எடுக்க போகிறாரு. எரிகோ வழியாக வந்து எருசலேமுக்குள்ளே போகிறார். வெரி 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 லாங் ரூட், பெரிய ரூட். யோர்தானை கடந்து வந்தார், யோர்தான் புறங்கள்லேருந்து வந்தார், எரிகோ தாண்டாரு, ஜெருசலேமுக்குள்ளே போக போகிறாரு. அப்போ ஒரு அற்புதம் செய்ய போகிறார். பர்த்திமேயு குருடன் அவன் கத்தி அழைக்க போகிறான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே. இது பெரிய அப்ரூவலுங்க. எருசலேமுக்குள்ள கால் எடுத்துக்க போறாரு. எருசலேம் யாருது? தாவீது. எல்லாருக்குமே தெரியும், உலகம் அறிந்த உண்மை. ஏன் அன்னைக்கு எருசலேம் ரூல் பண்ற ரோமர்கள் கூட தெரியும். ஆனா யாருமே அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்கவில்லை. ஒரு ஏழை கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரன், சன் ஆஃப் டேவிட். பெரிய தீர்க்க தரிசன செயல். தாவீதின் குமாரனே. எவ்வளோ பேர் அங்கே போகிறாங்க. பரிசேயர் சதிசேயர் எல்லாம் நடக்கிறாங்க, பணக்காரர்கள்லாம் நடக்கிறாங்க. யாருக்குமே இல்லாத ஸ்லாக்கியத்தோடு தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். அவர் ஒன்றும் ஏழை விட்டு பிள்ளை இல்லை, பணக்காரன் விட்டு பிள்ளை. அவர் ஒன்றும் அனாதை இல்லை, தாவீதின் வாரிசு. தாத்தாங்கெல்லாம் கோல்டை டன் கணக்கில் இறக்கி வச்சாங்க. சாலமோன் வழியில் டன் கணக்கில் உலகத்தில் அதிகமான கோல்டு ட்ரேடு சாலமோன் காலத்தில் எருசலேம் நடந்தது. இந்த மகன் தான் வருகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு. அவனை அழைத்தார், பரிபூர்ண சுகம் கொடுத்து என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு கண் பார்வை மாத்திரமல்ல ரட்சிப்பையும் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். ஜீசஸ் நம்மை ரட்சித்தவர், சுகமும் கொடுப்பார். சுகம் கொடுத்தவர் ரட்சிப்பும் தருவார். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகப்படுத்துகிறார், இயேசு குணப்படுத்துகிறார். நம்ம எழுந்து நிற்போம். இன்றைக்கு கர்த்தருடைய பிரசனம் நம்ம மத்தியில் இருக்கும்போது எத்தனை பேர் அவருடைய வார்த்தைகளை நாம் கர்த்தருடைய சந்நிதியில் அர்ப்பணிக்க போறோம்? எத்தனை பேர் இவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய போறோம்? நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிய போகிறோம். பைபிள் நிறைய சப்ஜெக்ட் படிச்சோயா என்று நினைப்பதில்லை. அத்தனை சப்ஜெக்ட் நமக்கு வேணும். We need to follow God closely. We need to follow the word of God closely. Word of God is the lamp. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, நம்மை நடத்தி கொண்டு. அர்ப்பணிப்போமா மகனே, அர்ப்பணிப்போமா மகளே. கர்த்தர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த புதிய ஆண்டு முதல் காலை ஆராதனை நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நாம் கர்த்தருக்கென்று சிறிய ஊழியத்தை, நம்முடைய குடும்பத்தை அனைத்தையும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்.
காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு மட்டுமாக பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இதோ இந்த ரேமா வேளையில தேவனாகிய கர்த்தர் எங்களோடு நீங்க பேச இடைப்படுங்க, உணர்த்துங்க, ஆத்மாவை உயிர்ப்பீங்க. உன் பக்கமாக நாங்கள் திரும்ப உதவி செய்யணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவஜனமே, இன்றைக்கு நாம் தியானித்த 10ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை உடையவனை பார்த்து இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். இந்த ஐஸ்வர்யவானும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று வரும்பொழுது அவனுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நம்ம கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்துல கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நாம் முதன்மையை கொடுத்திருக்கிறோம், முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோம். இவனுடைய இருதயத்திலே அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய ஐஸ்வர்யம், இவை அனைத்தும் தான் நிரம்பி இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இத கொண்டு போய் வித்துட்டு நீ என்னை பின்பற்று என்று. ஆனால் அவனால அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. அவன் அப்படியே உலகத்திற்கு சென்று விட்டான். இன்றைக்கு இந்த ஐஸ்வர்யவானை போலதான் நாமும் இருக்கிறோம். பல்வேறு நேரங்களில நம்முடைய செல்வம் அல்லது நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய வேலை அல்லது நம்முடைய படிப்பு அல்லது நம்முடைய ஸ்டேட்டஸ், இவையெல்லாம் நம்மையும் கர்த்தரையும் பிரிக்கிறது. இன்னைக்கு எந்த காரியமெல்லாம் நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிறது, எது நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல பிரிவினையாக இருக்கிறதோ அவற்றை களைந்து போட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார். எது நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல ஒரு இடரலாக இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவர்கள் உங்களுக்கு இடரலாக இருக்கிறார்களா, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இடரலாக இருக்கிறார்களா? What are you prioritizing this morning? What are the things you are prioritizing this morning? ஆண்டவருடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறது, முதலாவது நாம் அவரைத்தான் தேட வேண்டும் என்று. நம்முடைய இருதயம் எல்லாம் அவரை தான் நோக்கி இருக்க வேண்டும் என்று. நம்முடைய இருதயத்தில் நாம் எந்த காரியங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறோம், நம்முடைய இருதயத்தினுடைய சிங்காசனத்துல யார் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? தேவன் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரா, அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம், கர்த்தரிடத்துல நம்ம நோக்கி பார்ப்போம், கர்த்தரிடத்துல நம்ம கிட்டி சேருவோம். ஒருவேளை கர்த்தரை தவிர வேறு ஒருவருக்கு நாம் முதன்மையான இடத்தை கொடுத்திருந்தோம் ஆனால் இந்த நேரத்துல அவற்றை எல்லாம் கீழே இறக்கி வைத்துவிட்டு, அப்பேற்பட்ட நபர்களை கீழே இறக்கி வைத்துவிட்டு நாம் கர்த்தரிடத்திற்கு பின்பற்ற அவரிடத்துல நெருங்குவோம். இந்த வேளையில அவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நான் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன்பா, என்னுடைய வீட்டு வேலை, என்னுடைய காரியங்கள், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, இவற்றை எல்லாவற்றையும் நான் முதன்மைப்படுத்தி உம்மையும் உம்மை நேசிக்கிறதையும் விட்டுவிட்டு அப்பா, இன்றைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, இன்றைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, இன்றைக்கு உம்மை பக்கமாக நாங்க திரும்புகிறோம்ப்பா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரோடு கூட பேசலாம். Let's spend some good time with our God. Let's spend some good time with the creator of the universe. ஆண்டவர் அதை தான் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். ஓரியலதி அஷதர பலதி அந்தனர பாக்கர பலபதர ஓரி பாக்கர பலபதர பலதி அஷதர பலதி அந்தனர ஓரி பாக்கர பலபதர பலதி அந்தனர பாஷதர பலதி அஷபர பலபாக்கர
வாழ்க்கையை, நம் பணத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். வாழ்க்கையில் இஷ்டமானபடி நான் வாழ மாட்டேன். ஐஸ்வர்யத்தை நம்ப மாட்டேன். கர்த்தரை நம்புவேன். அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். அவர் பாதத்தில் சரணடைவேன். அர்ப்பணிக்கலாமா? கைகளை உயர்த்தி கர்த்தர்களை சரண்டரான. லார்ட் ஐ சரண்டர் unto you. Lord I surrender unto you. Lord I surrender to your words according to Mark chapter 10. மார்க் 10ஆம் அதிகார வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.